ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தயையுள்ள ஒரு தேவன் ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள், சிறு பிள்ளைகள், ஏன் ஆடு மாடுகளை கூட நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி எப்படி சொல்லுவார் என்று பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு கேள்வி எழும்பி இருக்கும். ஒருவேளை ஒரு வாதத்திற்கு மனிதர்கள் பாவம் செய்தபடியால் அவர்களை ஆண்டவர் கொல்ல சொன்னார் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆடு மாடுகள் என்ன தவறு செய்தது? ஏன் ஆடு மாடுகளை கொல்ல வேண்டும்? சரித்திரத்தில் ஹிட்லர் என்கிற ஒரு மனிதன் இந்த யூதர்கள் என்கிற ஒரு இனம் இருந்ததற்கு அடையாளமே இருக்கக்கூடாது என்று சொல்லி 60 லட்சம் யூதர்களுக்கு மேலாக அவன் கொன்று குவித்தான். அதே போலதான் பழைய ஏற்பாட்டின் தேவன் இந்த கானானியர்கள் என்கிற அந்த ஜனம், அந்த இனம் இருந்ததற்கு அடையாளமே இராதபடிக்கு அவர்களை அழிக்கும்படியாக எல்லாரையும், அதாவது மனிதர்கள் அவர்கள் வளர்த்தின ஆடு மாடுகளையும் நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதை போல இந்த ஹிட்லரும் பழைய ஏற்பாட்டின் தேவனும் ஒரே காரியத்தை ஒரே நோக்கத்திற்காக அழிக்க வேண்டும் என்பதற்காகவே செய்ததை போல இந்த காரியங்களை மேலோட்டமாய் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியலாம். ஆனால் இதோடைய உண்மை தன்மை என்ன? ஏன் ஒரு இனத்தையே ஆண்டவர் அழிக்க சொன்னார் என்று சொல்லிதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கான பாடத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக நம்முடைய தேவன் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயையுள்ளவர் என்பதில் நமக்கு துளி அளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 20வது அதிகாரம் அதோடைய 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் உங்க கண்களுக்கு எதெல்லாம் உயிரோட இருக்குதுன்னு தெரியுதோ அதை எல்லாவற்றையும், அது மனிதர்களா இருந்தாலும் சரி, ஆடு மாடு மிருகங்களா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு கொடூரமான தேவனா? நிச்சயமா இல்லை. பின்பு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு பின்னணியில இந்த கானானியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கானானியர்கள் மிகுந்த பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்போ பாவம் செய்தபடியால் தான் கர்த்தர் அவர்களையும் ஆடு மாடுகளையும் அழிக்க சொன்னாரா என்று சொல்லி உடனே இந்த முடிவுக்கு, இந்த தீர்மானத்துக்கு வராதீங்க. அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை அழிக்கவில்லை, அந்த பாவத்துடைய விளைவின் நிமித்தம் தான் கர்த்தர் அவர்களை அழித்தார் என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பாவத்தின் விளைவு என்ன, அதோடைய காரணம் என்ன, கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய சொன்னார் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் அந்த கானானியர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று சொல்லி மிக தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். லேவியராகமம் 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமல், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் போகிற இந்த தேசத்தில் உள்ள கானானியர்கள் செய்கிறதை போல நீங்கள் செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அதற்கு பிறகு இந்த கானானியர்கள் என்னென்ன செய்தார் என்று சொல்லி பட்டியலிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 6வது வசனம். ஒருவனும் தனக்கு நெருங்கிய இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. இதற்கு பின்பு இருக்கிற வசனங்களை நீங்க வீட்டில் உங்க வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. ஆனா ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நான் வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். 6வது வசனத்தில் நெருங்கிய இனத்தாரோட நீ சயனிக்க கூடாது, அவர்களோட நீ உறவு, அதாவது தகாத உறவு வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை போல தொடர்ந்து வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கானானியர்கள் அவர்களுடைய சொந்த குடும்பத்திற்குள்ளேயே இந்த மாதிரி தகாத உறவை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை போல இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் கானான் தேசத்திற்குள்ள போகும்போது நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி 3வது வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறார். இன்னும் வசனம் சொல்லுகிறது, 22வது வசனம் சொல்லுகிறது, இந்த கானானியர்கள் குடும்பத்துக்குள்ளேயே தகாத உறவு வைத்துக் கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ஹோமோசெக்சுவாலிட்டியை அவங்க பிராக்டிஸ் பண்ண ஒரு இனமாய் இருந்தார்கள். வாசிக்கலாம். 23வது வசனம். யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு.
அவர்கள் மனிதர்களோட சொந்த குடும்பத்திற்குள்ள ஆணும் ஆணும் மாத்திரம் தகாத உறவு வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் வளர்த்தின ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் என்னென்னலாம் வளர்த்தினாங்களோ அந்த மிருகங்களோடும் அவர்கள் தகாத உறவை வைக்கிற ஒரு அருவருப்பான ஒரு இனமாய் இருந்தார்கள் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் செய்த அருவருப்பை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இனத்தில் உள்ள எல்லா ஆண்கள், எல்லா பெண்கள், வயதானவர்கள், சிறியவர்கள் எல்லாரோடும் தகாத உறவு வைத்தவர்கள் மாத்திரமல்ல, ஆடு மாடுகளோடும் அவர்கள் தகாத உறவை வைத்தவர்கள் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அந்த மொத்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட அருவருப்பான எல்லாரோடும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது எவ்வளவு STD, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நமக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு எய்ட்ஸ் என்கிற அந்த கொடிய வியாதி பரவுவதற்கு காரணமே இப்படிப்பட்ட காரியங்களை மனிதர்கள் செய்வதனால தான். எய்ட்ஸை போலதான அநேக கொடிய வியாதிகள், மருந்தே இல்லாத, அதற்கு சுகமே அளிக்க முடியாத அளவிற்கு எவ்வளவு கொடிய வியாதிகள் அந்த இனத்தாருக்குள்ள இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால தான் நமக்குள்ள இப்படிப்பட்ட வியாதி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த நாட்களில் வைரஸை குறித்தோ பாக்டீரியாவை குறித்தோ எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு நாட்கள். இப்போ இப்படிப்பட்ட கொடிய வியாதியோடு வாழ்கிறது கானானியர்களுக்கு மட்டும் ஆபத்தான காரியம் அல்ல. ஏன்னா மற்ற இனத்தாரும் மற்ற குழு ஜனங்களும் இந்த ஜனத்தோட அவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்தால் இந்த வியாதி இவர்களிடத்திலிருந்து மற்ற ஜாதிகளுக்கும் பரவிவிடும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உபாகமம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. அப்ப ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நீ அங்கிருந்து பெண் எடுக்கவும் கூடாது, அங்க நீ உன்னுடைய பெண்ணை கட்டி கொடுக்கவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது. சோ இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பெண் கொடுக்காத, நீ பெண் எடுக்காதன்னு மட்டும் சொன்னாரு? ஏன் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாமே, கானானியர்களுக்கு இப்படிப்பட்ட அவர்கள் அருவருப்பு செய்யறதுனால அவங்களுக்குள்ள எய்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்களும் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாம் வந்துரும், நீங்களும் செத்து போயிருவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்லவில்லை? இது சொல்லி இருக்கலாமே, எழுதி வைத்திருக்கலாமே, நமக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குமே என்று சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு எனக்கு எழும்பலாம். இதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட போய் அவங்களுக்கு இப்படிப்பட்ட செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கு, வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு என்று சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஏனால் அந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்கிற அறிவே அதிகமாக கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதை போல வைரஸை குறித்து, பாக்டீரியாவை குறித்து லேப்ல எல்லாம் கொடுத்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து மைக்ரோஸ்கோப் எல்லாம் அந்த நாட்கள்ல இல்ல. சோ அவங்களுக்கு பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சொன்னா முதலாவது புரியாது. இரண்டாவது முக்கியமான காரணம், ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய சொல்றாரு அப்படின்னா அதற்கு ஆண்டவர் இதற்காக தான்ப்பா செய்ய சொன்னேன், இதற்காக தான் நான் அவங்களை அழிக்க சொன்னேன், இதனால தான் அவங்களுடைய ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், குழந்தைகள், கர்ப்பிணி ஸ்திரீகள், வயதானவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் கொல்ல சொன்ன என்று சொல்லி அவர் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு அப்படின்னா அதை செஞ்சா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், அதை செய்தா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்லது. அதை ஏன் செய்ய சொல்றீங்க? அதை ஏன் நான் செய்யணும்? இதற்கு காரணம் என்ன? இது என்னுடைய பார்வையில் குழந்தைகளை கொல்ல சொல்லுவது, என்னுடைய பார்வையில் ஆடு மாடுகளை கொல்ல சொல்வதெல்லாம் அநியாயமா இருக்கு, எனக்கு அது சரியா படலாம் ஆண்டவரேன்னு சொன்னோம் அப்படின்னா கடைசியில வியாதியை வாங்கி கொண்டு உட்கார போறது வேற யாரும் இல்லை, கீழ்ப்படியாமல் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் நல்ல வேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தபடியால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏன் ஆண்டவரை மிருக ஜீவன்களை கொல்ல சொல்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்தபடியால் அந்த ஜனத்திற்கு இந்த வியாதிகள் வராம அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொண்டார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால்
இந்த காரியத்துல கர்த்தருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியாத ஒரு மனிதன் வேதத்தில் இருக்கிறான். ஆண்டவர் சவுல் ராஜாவை பார்த்து, நீ அமலேக்கியர்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும், அவர்களுடைய ஆடு மாடுகளையும் நீ அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த சவுல் ராஜா அமலேக்கியர் ஜனங்களை எல்லாரையும் அவன் கொன்றான். ஆனால் அங்க இருக்கிற ஆடு மாடுகளை பார்த்து ரொம்ப கொழுன்னு இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு, இதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டும் கொண்டு போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்கள் பிரியமடைவார்கள், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே என்று சொல்லி ஆடு மாடுகளை மாத்திரம் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வரான். இதை பார்த்து கோபம் அடைந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்ன காரியம், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அவன் முற்றிலுமாய் தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் அவனுடைய ராஜ்யம் பாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு அப்படின்னா அதற்கு நிச்சயமாக அதற்கு பின்னணியில நாம் புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் யோசிக்க முடியாத, நமக்கு புரியாத நிறைய காரியங்கள் இருக்கிறது என்பதை முதலாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த கானானியர்களை அழிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வியாதி அவர்களிடத்திலிருந்து முழு உலகத்திற்கும் பரவி முழு மனுக்குலத்திற்கே அது பெரிய ஒரு ஆபத்தாய் முடிவதற்கு அது ஏதுவாய் இருக்கும் என்பதனால தான் ஆண்டவராகிய தேவன் மற்ற ஜனங்கள் மேல் கிருபையுள்ளவராய் மற்ற ஜனங்களை காப்பாற்ற வேண்டுமே என்கிற ஒரு அக்கறையின் நிமித்தம் இந்த கானானியர்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அழித்தார் என்று சொல்லி இந்த காரியங்கள் மிக தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப அடுத்த நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப இப்படிப்பட்ட அருவருப்பான வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கானானியர்களுக்கு மேல ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? அவர்களை கர்த்தர் ரட்சிக்க மாட்டாரா? அவர்களை இந்த மாதிரி தான் கொன்று குவிப்பாரா என்கிற ஒரு கேள்வி நிச்சயமாய் நமக்கு வரலாம். இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இவர்களுக்காக காத்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை ஆதியாகமம் 15 அதிகாரம் 16வது வசனம், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். அவர்கள் என்றால் ஆபிரகாமுடைய சந்ததியை சொல்லுகிறார். ஏனென்றால் எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இந்த எம்மோரியர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் இந்த கானான் தேசத்தில் அவர்கள் ஒரு இனமாய் இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த 400 வருஷமாய் இந்த ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார். ஆனால் அதே 400 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னா இந்த ஆண்டவர் இந்த எம்மோரியர்கள், கானானியர்கள், மற்ற அந்த கானான் தேசத்தில் இருந்த மற்ற சின்ன சின்ன குழுக்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியத்தை விட்டு திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து அவர்கள் மனம் திரும்பாதபடியினால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வைத்து இந்த கானான் தேசத்தில் உள்ள இப்படிப்பட்ட வியாதி உள்ள இந்த கானானியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தார் என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்த இந்த ஜனத்தின் மேல் ஆண்டவராகிய தேவன் ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 50 இல்லைன்னா ஒரு 100 ஆண்டுகள் பொறுமையாய் அல்ல, 400 ஆண்டுகள் அவர்களுடைய பாவம், அவர்களுடைய காரியத்தை விட்டு அவர்கள் தேவனிடத்தில் திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தியானத்தில் இரண்டாவதாக ஒரு காரியத்தையும் நாம் தியானித்து முடிக்கலாம். பிள்ளைகளை ஆண்டவர் ஏன் கொல்ல சொல்லுகிறார்? நம்முடைய தேவன் சகலவற்றையும் அறிந்தவர். கடந்த காலத்தில் என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு ஹிட்லரை நாம் மீண்டும் எடுக்கலாம். இப்போ இந்த ஹிட்லருடைய காரியத்தை எடுத்தால் இப்போ ஆண்டவரை பார்த்து யூதர்களும் மற்றவர்களும் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு 60 லட்சம் யூதர்களை கொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு அரக்கனாக, இப்படிப்பட்ட ஒரு கொடூர குணம் படைத்த இந்த ஹிட்லரை ஏன் ஆண்டவரை நீங்க உயிரோட வச்சீங்க? அவனையெல்லாம் நீங்க முதல்லயே என்ன பண்ணிருக்கலாம், நீங்க கொண்டிருக்கலாமே ஆண்டவரே என்கிற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அநேகருக்கு எழும்புகிறது உண்டு. ஒருவேளை இந்த ஹிட்லர் வளர்ந்ததற்கு பிறகு அநேக லட்சம் ஜனங்களை கொன்று குவிக்கிற ஒரு அரக்கனாய் மாறிவிடுவான் என்று ஏற்கனவே தெரிந்த தேவன் இந்த ஹிட்லர் குழந்தையா இருக்கும் போதே அவனை எடுத்துக்கிட்டாரு, இல்லைன்னா குழந்தையா இருக்கும் போதே அவனை அவன்
மரணத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அவனை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? அழகான குழந்தையை இப்படி கொண்டுட்டாரே ஆண்டவர், அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எவ்வளவு துக்கம் இருக்கும், ஆண்டவருக்கு இரக்கமே இல்லையா, குழந்தைங்க மேல ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட கரிசனையே இல்லையா என்று சொல்லி அப்படியும் ஆண்டவர்கிட்ட பேசுவோம். அப்ப ஆண்டவர் எதை செய்தாலும் அவனை வளர விட்டா அவன் இப்படி எல்லாம் செய்யறானே ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, இரக்கம் இல்லையான்னு கேட்போம். அவனை சின்ன வயசுலயே ஆண்டவர் எடுத்துட்டாரு அப்படின்னா குழந்தைய ஆண்டவர் இப்படி கொண்டுட்டாரு இரக்கம் இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை கேட்போம். அப்ப ஆண்டவர் எதை செய்தாலும் ஆண்டவரை ஒரு கூட்ட ஜனம் எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டுதான் இருக்க போகிறார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ என்றால் வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் ஏன் சொல்லி இருக்கிறாரு, எதற்காக இப்படி அநியாயமா ஆண்டவர் கொல்ல சொல்லி இருக்கிறாரு, அவருக்கு இரக்கமே இல்லையா, அவருக்கு கிருபை இல்லையா, இப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கிற இடத்துல நீங்களும் நானும் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உலகத்தில் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து வேதத்துக்கு விரோதமாய் விமர்சனங்களை வைத்து வேதத்தை இப்படி அப்படி அநேக காரியங்களை சொல்லட்டும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், கர்த்தர் நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அவருடைய இரக்கத்தை சார்ந்து வாழ்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் வேதத்தில் உள்ள சம்பவங்களை வைத்தே வேதத்தை எழுதின நம்முடைய தேவனை நாம் கேள்வி கேட்பதற்கு நாம் துணிகரமாய் இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருப்போமாக. அப்போ இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தாலும் பிரதானமான ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் சொல்லி முடிக்கலாம். முதலாவது, இந்த ஜனங்களுடைய பாவம் ஒரு லெவல், அந்த ஒரு லெவலை எட்டுகிறது வரைக்கும் ஆண்டவர் 400 வருடங்கள் காத்திருந்தார். அதற்கு பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அழிவு வந்தது. அதே போல இன்றைக்கு நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த பாவத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை, கர்த்தரனை தண்டிக்க மாட்டேங்கிறார், கர்த்தரனை கண்டுக்க மாட்டார் என்று சொல்லி துணிகரமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அவங்களுடைய பாவத்திற்கு என்னுடைய பாவத்திற்கு ஒரு லெவலை வைத்திருக்கிறார். அந்த லெவலை மீறி நாம் போகும் பொழுதுதான் அந்த 400 வருடங்கள் அவர்களுக்கு கொடுத்தது போல நமக்கு 10 வருடங்கள் இல்லை ஒரு 15 வருடங்கள் இல்லைன்னா 2 வருடங்கள் பாவம் அந்த லெவலை எட்டுகிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருப்பார். ஆனால் அதற்கு பிறகு கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய நியாயங்கள் நிச்சயமாய் நம்மேல் வரும். அதற்கு முன்பதாக நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்னுடைய பாவம் அந்த லெவலை எட்டிவிடக் கூடாது ஆண்டவரே, அதற்கு முன்பதாக என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உமக்கு பரிசுத்தமான ஜாதியாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து பாவத்தை விட்டு விலகி கர்த்தருடைய தண்டனைக்கும் கர்த்தருடைய கோபாக்கினைக்கும் நாம் விலகி நாம் வாழ நாம் அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் கற்றுக்கொள்கிறது, கர்த்தர் எதை செய்ய சொன்னாலும் ஏன், எதற்கு, இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் எதை செய்ய சொன்னாலும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதை செய்து கொண்டிருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் செய்கிறார் என்கிற ஒரு உணர்வும் ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையோடு நாம் ஓட கர்த்தரை நம்ப நாம் கற்றுக்கொள்வோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஸோ என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடக்காம போனாலும் ஆண்டவர் என்னை எதை செய்ய சொன்னாலும் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அவரை சார்ந்து நாம் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். God bless you. Praise the Lord.